கரி வரதராஜ பெருமாள் திருப்பதி பெருமாள் சிலையை கூட இந்த கோயில்ல இருக்கிற சிலை வந்து பயங்கரமான பெரிய அளவுல இருக்கு அப்படிங்கறத சொல்றாங்க. பெருசு அப்படிங்கறதெல்லாம் செகண்டரி. பட் பக்தர்களால கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், அதாவது பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சிலை வளர்ந்துகிட்டே வருது அப்படிங்கறத சொல்றாங்க. வச்சது ஒரு ஒரு அளவுல வச்சது இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு பயங்கரமான அளவுல வந்து இந்த சிலை வளர்ந்து நிக்குது அப்படின்னு சொல்றாங்க. இப்படிதான் வந்து திருப்பதி பெருமாள் சிலையோட இந்த கரிவரதராஜன் பெருமாளோட சிலை வந்து வளர்ந்து அதிகமான அளவுல வந்து நிக்குது. அது மட்டும் இல்லாம இந்த உலகத்துல நீங்க எங்க வேணாலும் சரி, அதாவது நீங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா பெருமாளோட பிரயோக சக்கரா வந்து பார்த்தோம் அப்படின்னா இப்படிதான் வந்து இருக்கும். பட் ஸ்டில் இந்த கோயில்ல, அதாவது இந்த கரிவரதராஜன் பெருமாள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கோயில்ல இப்படி இருக்கும் நேரம் அப்படிங்கிறதும் சரி. இந்த மாதிரி பல விஷயங்கள் இந்த கோயிலை பத்தின ஹிஸ்டரி எல்லாத்தையும் பத்தி இன்னைக்கு இந்த வீடியோக்குள்ள வந்து டீடைலா உள்ள வந்து பார்க்க போறோம். ஹாய் ஹலோ கௌதம் அண்ட் ஜி ஹச். கரி வரதராஜ பெருமாள் இந்த கோயில் கட்டி கிட்டத்தட்ட 1000 வருஷங்களுக்கு மேல வந்தாச்சு. யாரோட பீரியட்ல கட்டினாங்க அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சுக்கோங்க. சோலாஸோட பீரியட்ல தான் வந்து இந்த கோயில் வந்து கட்டப்பட்டது. அப்ப இருந்து இப்போ வரைக்கும் ஒரு மிகப்பெரிய கோயிலா, பிரம்மாண்டமான ஒரு கோயிலா, பல பக்தர்களுக்கு நிறைய அவங்க கேட்கிற ஒரு விஷயங்கள் நடக்கப்படுற ஒரு விஷயமா வந்து இருக்கு. அண்ட் இங்க இருக்கக்கூடிய பெருமாள் சிலை வந்து இப்ப பயங்கரமான ஒரு அளவுல பேசும் பொருளா வந்து இந்த உலகத்தையும் வந்து திரும்பி பார்க்க வச்சிட்டு இருக்கு. இப்ப ஆரம்பிச்சிருச்சு. பட் ஸ்டில் இன்னும் கொஞ்ச நாள்ல இந்த ஒட்டுமொத்த உலகமே வந்து திரும்பி பார்க்க வைக்க போகுது அப்படிங்கறத நீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க. என்ன ரீசன் அப்படின்னா, திருப்பதி பெருமாள் சிலையோட இந்த கோயில்ல இருக்க, அதாவது ஸ்ரீ கரி வரதராஜ பெருமாள் கோயில்ல இருக்கிற சிலை வந்து வளர்ந்துகிட்டே வருது அப்படிங்கறத சொல்றாங்க. வளர்ந்துகிட்டே வருது எல்லாமே அடுத்த ஒரு விஷயம். பட் திருப்பதி பெருமாள் சிலையோட பெருசாயிருச்சு அப்படிங்கறத சொல்றாங்க. அதாவது பக்தர்கள் வந்து இப்ப போய் பாக்குறாங்க அப்படின்னா ஒரு கொஞ்ச நாள் கழிச்சு போய் பார்த்தவங்களுக்கு கண்பட தெரியுதாமா, நான் பார்க்கும்போது இவ்வளவுதான் வந்து இருந்துச்சு, இன்னைக்கு இது இவ்வளவு பெருசா வந்து வளர்ந்துருக்கு அப்படிங்கறத அவங்க கண்ணால பார்க்க முடியுது, ரியலைஸ் பண்ண முடியுது அப்படிங்கிற அந்த கோயிலோட பக்தர்கள் மூலியமா அவங்க வாயால இருந்தே வந்து சொல்லப்படுது. அண்ட் இது எல்லாத்தையும் ஒரு சைடுல வச்சாலும் அங்க இருக்கக்கூடிய பெருமாளோட சிலையில நான் சொன்ன மாதிரி இந்த உலகத்துல நீங்க எத்தனை பெருமாள் சிலைக்கு, எத்தனை பெருமாள் கோயிலுக்கு நீங்க போனாலும் சரி, எல்லா ஸ்ட்ரக்சர்லயும் எல்லா சிலையுமே வந்து பிரயோக சக்கரா அப்படிங்கிறது அது என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னு வீட்டுல கூட இருக்கும். ஆல்மோஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைடுல ஒரு சங்கு, இந்த பக்கம் ஒரு மாதிரி வச்சிருப்பாங்கல்ல, அது வந்து எல்லா பெருமாள் கோயிலுமே வந்து இப்படிதான் வந்திருக்கும். என் கை இருக்கு பாத்தீங்களா, இந்த ஷேப்ல தான் வந்து நம்மளை பார்த்து ஃப்ரண்ட்ல இருக்கும். பட் ஸ்டில் இங்க என்ன நடக்குது அப்படின்னா இந்த கோயில்ல அது பிரயோக சக்கரம் வந்து இப்படி திரும்பி நிக்குது. ஸ்ட்ரைட்டா என் கை இருக்கு பாத்தீங்களா, இந்த மாதிரி நேரா நிக்குது அப்படிங்கிற சொல்றாங்க. இது மூலியமா இது வந்து ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு சிலை, சிறப்பு வாய்ந்த ஒரு கோயில், ஒரு சக்தி வாய்ந்த ஒரு கோயிலா வந்து மாறி இருக்கு அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. எவ்ரி சாட்டர்டே, அதாவது வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு சனிக்கிழமை தான் பெருமாளுக்கு ஒரு மிகப்பெரிய உகந்த நாள் அப்படிங்கிறது நான் சொல்லிதான் தெரியும் கிடையாது, எல்லாத்துக்குமே தெரியும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கிற மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் எல்லா பேத்துக்குமே தெரியும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. அதாவது பெருமாள், ஆஞ்சநேயர் எல்லாத்துக்குமே வந்து உகந்த நாள் வந்து சாட்டர்டே, சனிக்கிழமை அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படிப்பட்ட சனிக்கிழமை இந்த கோயிலுக்கு நீங்க போறது அப்படிங்கறதெல்லாம் ஒரு விஷயம். போயிட்டீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த பண்ணிட்டு வந்துருங்க. சிம்பிள், அவ்வளோ பெரிய ஒரு எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கிடையாது. ஒரு சிம்பிளான ஒரு விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா, எல்லாரும் அவங்க போயிட்டு வந்தவங்க அவங்க கேட்ட ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா, அந்த கோயிலுக்கு போகும்போது கொஞ்சம் துளசியும் ஏதாச்சும் ஒரு லெமன், எலுமிச்சம்பழத்தை நீங்க வாங்கி அங்க கொடுத்து, இல்ல உங்களால மாலையா போட முடிஞ்சு அப்படின்னா கோர்த்து நீங்க மாலையாக கொடுத்தாலும் அங்க வந்து போடுவாங்க அப்படிங்கறத மாதிரி சொன்னாங்க. பட் அது எவ்வளவுக்கு எவ்வளவு உண்மைன்னு எனக்கு தெரியல. பட் நீங்க கேட்டுக்கோங்க. அதை எப்படி சொல்லணும்னா கேட்டுட்டு நீங்க அந்த ஒரு விஷயத்த நீங்க பண்ணுங்க. ஏன்னா நான் சொன்னனால வந்து இது செலவு பண்ணி அங்க போய் வந்து எதுவும் பண்ணல அப்படிங்கிற போது டிசப்பாயிண்ட் ஆயிடக்கூடாது. எனக்கு கன்ஃபார்மா தெரியல, ஆனா போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்க. இதை நீங்க வாங்கி கொண்டு போய் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா அது சனிக்கிழமை முக்கியமா நீங்க கேட்கிற ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கிறது அந்த கோயிலோட ஐதீகம். அது ஐதீகத்தை தாண்டி ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. அந்த கோயில் பக்தர்களுக்கும் சரி, அந்த ஊர்களுக்கும் சரி, எல்லாத்துக்குமே சரி ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம் வந்து நம்பப்படுறாங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இது வந்து விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட்ல வந்து இருக்கு. அதையும் நீங்க வந்து நல்லா நோட் பண்ணிக்கோங்க.
நீங்கள் ஸ்ரீ கரி வரதராஜ பெருமாள் அப்படி நீங்கள் போட்டிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக கூகுள் லொகேஷனை வந்து உங்களை வந்து கூட்டு போய் அந்த கோயில் மடி வந்து நிற்க வச்சிரும். இப்போ பயங்கரமான ஒரு அளவில் பேசப்படக்கூடிய அண்ட் ட்ரெண்டிங் டாப்பிக்காக வரக்கூடிய ஒரு கோயிலை பற்றி தான் வந்து இன்னைக்கு நம்ம வந்து பேசியிருக்கோம். இதை நான் பேசுனதுக்கான காரணம் என்ன அப்படின்னா, இப்படிப்பட்ட ஒரு பெருமாள் அப்படிங்கிறது இன்னைக்கு எக்ஸாக்டா எப்படி சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு நீங்க திருப்பதி பெருமாள் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே வந்து பார்த்திருப்போம். பட் ஆனா இந்த கரியவரதராஜன் பெருமாள் அப்படின்னு சொல்லும் போது, அதுவும் வளர்ந்து வர பெருமாள் அப்படிங்கிற போது இட்ஸ் ஸ்பெஷல். இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா வந்து பார்க்கப்படுது பக்தர் மூலியமா அப்படிங்கிறத நீங்க வந்து நோட் பண்ணிக்கோங்க, தெரிஞ்சுக்கோங்க. ஒவ்வொரு கோயிலுக்கும் ஒவ்வொரு பவர் இருக்கும் அப்படிங்கிறத நீங்க நல்லா ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கோங்க, ரியலைஸ் பண்ணிக்கோங்க. எல்லாத்துக்கும் நான் சொல்றேன், அது அவங்கவுங்கள பொறுத்து, அவங்கவுங்க மனசை பொறுத்து, அவங்கவுங்களோட நட்சத்திரம், அப்புறம் வந்து பார்த்தோம் அப்படின்னா ராசி, இது எல்லாத்தையும் பொறுத்து மாறும். ஆனால் இன்னைக்கு வந்து நீங்க எல்லாருமே சொல்லி வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, எனக்கு திருச்செந்தூர் போனா எனக்கு செட் ஆகும், அதுங்க போயிட்டு வந்துட்டா ஒரு நல்லா இருக்கும், திருப்பதிக்கு போயிட்டு வந்துட்டா ஒரு நல்லது வந்து நடக்கும், இல்ல பழனிக்கு போயிட்டு வந்துட்டா எனக்கு ஒரு நல்லது வந்து நடக்கும், இல்ல சமயபுரம் போயிட்டு வந்துட்டா எனக்கு நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி பல விஷயம் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. இது எல்லாமே அவங்களுக்கு நடக்கும், உண்மையிலேயே நடந்திருக்கும், அது அவங்களுக்கு பெருசா வந்து கனெக்ட் ஆகிருக்கும். அது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு செட் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க அப்படின்னா அது வந்து அங்க போயிட்டு வந்துட்டு அவங்களுக்கு ஏதாச்சும் நல்ல ஒரு விஷயம் நடக்கும் அப்படிங்கறதா ஒரு மிகப்பெரிய விஷயம். அது ராசி நட்சத்திரம் இது எல்லாம் சேரும் போது அது யார் யாருக்கு எந்தெந்த கோயில் செட் ஆகுமோ அந்தந்த கோயிலை பொறுத்து மாறும். அதை வந்து நம்ம தான் கண்டுபிடிக்கணும், எங்க போனா அது வந்து நமக்கு நல்லது நடக்குது அப்படிங்கிறத அது ஒவ்வொருத்தவங்களா எக்ஸ்ப்ளோர் பண்ணா மட்டும்தான் அது வந்து தெரிய வரும். இல்ல நான் போய் ஜாதகம் பாக்குறேன், ஆஸ்ட்ராலஜி போய் பாக்குறேன் அப்படிங்கறதெல்லாம் செகண்டரி, அந்த சீன்லாம் இங்க கிடையாது. உங்களுக்கு இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னா போயிட்டு வாங்க, ஏதாச்சும் ஒரு ஸ்பார்க் ஆகல, ஏதாச்சும் இந்த ஒரு விஷயம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தா இந்த எனக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னா அதை நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க, உங்களுக்கு பிடிச்சிச்சு அப்படின்னா. சிம்பிள் கான்செப்ட் தான், இவ்வளவுதான். அதுக்காண்டி நான் உங்களை போய் நீங்க உங்களோட ஜாதகத்தை நான் எடுத்துட்டு போய் அங்க போய் நின்று பேசி அவங்களுக்கு காசு கொடுத்து அதெல்லாம் தேவையில்லாத விஷயம். இந்த கோயிலுக்கு போகணும்னு ஆசை இருக்கும். இப்போ நீங்க திருப்பதிக்கு போறீங்க அப்படின்னா திருப்பதிக்கு போற ஒரு விஷயம் தான், போயிட்டு வந்துச்சு அப்படின்னா ஏதாவது சிம்டம்ஸ் நடக்குது அப்படின்னா நல்லது நடக்குதுன்னா அதை நீங்க பண்ணிக்கோங்க. இல்ல பழனி போயிட்டு வரீங்க, இல்ல திருச்செந்தூர் போயிட்டு வரீங்க, வாட்டவர் நீங்க எந்த கோயிலுக்கு போறீங்களோ ஏதாச்சும் நடக்குது அப்படின்னா அதை நீங்க அங்க போயிட்டு எந்த ஒரு விஷயம் நீங்க பண்றது, அடுத்த ஒரு விஷயத்த பண்ண போறதை நீங்க பண்ணீங்க அப்படின்னா நல்லது நடக்கும் அப்படிங்கறத முழுசா நம்பி நீங்க போங்க, அது நல்லதே நடக்கும். இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருந்துக்கணும் இருக்கேன். நம்ம சேனல் புதுசா இருக்கீங்க, மறக்காம பேசுங்க. எல்லாம் நீங்க பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிச்சீங்க சோஷியல் மீடியாவில் கௌதம் சர்ச் பண்ணீங்க, நம்மளோட ப்ரொஃபஷனல் பெஸ்ட்டாக ஃபாலோ பண்ணிக்கலாம், கான்டாக்ட் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக ரெஸ்பெக்ட்லி ரெஸ்பான்ஸ் வந்து இருக்கும். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் சொல்லுறேன், போய் மறக்காம ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த மீட் பண்ணலாம். பாய்.